Hi students, welcome to my channel. இந்த வீடியோல 12ஆம் வகுப்பு தமிழ் முதல் திருப்புதல் தேர்வுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் 2024ல நடந்த क्वेश्चन பேப்பர் தான். சோ என்னென்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதோட எல்லாத்தையும் நல்லா படிங்க. and first of all எல்லாருக்கும் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணிக்கிறேன். அது அட்வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல சஜஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி ஆர்டர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அது உங்க விருப்பம். 12th ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிங்க. இது வரைக்கும் நான் ஒன்றுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ இனிமே படிக்க ஆரம்பிங்க. நம்ம சேனலில் இனிமேல் 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்கமிங்கில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். ஐ திங்க் ஆல்ரெடி நான் வந்து தமிழுக்கு அப்லோட் பண்ணிட்டேன், இங்கிலீஷுக்கு அப்லோட் பண்ணிட்டேன், ஐ திங்க் மேக்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன் 3 சப்ஜெக்ட். பட் பரவாயில்ல, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணுறேன். அகைன் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து இதுக்கு அடுத்து பப்ளிக் எக்ஸாமுக்கான த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு இனிமேல் படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் 1 வருது, ரிவிஷன் எக்ஸாம் 2 வருது, அதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிறாதீங்க. உங்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி பப்ளிக் எக்ஸாம் வருது. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. பப்ளிக் எக்ஸாம் மார்க்கை டார்கெட் பண்ணி படிங்க. ஸோ அதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் அப்கமிங் டேஸில் வரும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 12th மட்டும் என் வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். பிகாஸ் வந்து ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்குது, 12th எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஸோ அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நான் வீடியோ வந்து அவ்வளோவா போஸ்ட் பண்ணாததுக்கான ரீசன் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் முடிச்சுக்கிறோங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து 11th கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு நினச்சேன். பட் இப்போ எல்லாருக்கும் எக்ஸாம் வர அப்படிங்கிறனால ஓகே நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். 12th இனிமேல் வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் இதுவே ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவாக வச்சுக்காங்க. இனி அப்கமிங்ஸில் வந்து 12th நிறையா வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இப்போ இதுலேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்க, நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 மார்க் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நகரம் பட்டை தீட்டியது வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. நான் சொன்ன கொஸ்டின் தான். நிலையாமை குறித்து சபரி உரைக்கும் கருத்தியாது, இதுவும் சொல்லியிருந்தேன். கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக, இந்த கொஸ்டினும் சொன்னது தான். அடுத்தது முகவரியற்று, இது நான் சொல்லலை. பட் 3 இது சொன்னது, நீங்கள் எழுத வேண்டிய 3 வந்துருச்சு. ஸோ இதுதான் சொல்கிறது. நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் படித்தாவே எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்களோ அத்தனை கொஸ்டின் உங்களால் எழுத முடியும்னு. ஸோ அதனால் அதை நல்லா படிங்க. அடுத்தது மனந்தகம் என்றால் என்ன சொல்ல கொஸ்டின் தான். மனதில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்தறிக்க சொன்னதுதான். பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொறுத்திருக்கு. இதில் 3மே சொன்ன கொஸ்டின் தான். இதில் 2 வந்திருக்கு, நீங்கள் எழுதிடுவீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேற என்னது, இந்த 2 மார்க் இதில் தான் நிறைய பேருக்கு மார்க் போகுது. பட் இது ரொம்ப ஈஸி தான். என்னென்ன கேட்பாங்க, வல்லினமைகளை இட்டும் நீக்கும் எழுத கேட்பாங்க, பகுப்பத ஒரு பிறக்கணும் ஒன்று கேட்டுருவாங்க, புணர்ச்சி விதி கேட்டுருவாங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து வேற எப்படி சந்திப்பிலை நீக்கி எழுதுறது, மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுறது, பொருள் வேறுபடுத்தி தொடர, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. அப்புறம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இதில் வேற என்னென்ன கேட்டிருக்காங்க. நம்ம சொன்னது 4 மார்க் பாருங்க. ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தனை உறவு வேண்டும் என்று கேட்கிறேன். இதுவும் நான் சொல்லியிருந்தேன். யானை புக்க புலம் போல தானும் முன்னான் உலகமே கெடும் ஊமையும் பொருளையும் பொருத்தியதை, இதுவும் நான் சொல்லியிருந்தேன். ஈசன் மகன் என்றாலும் ஒரு ஏழை என இடம் சுட்டி போடுவேன், இதுவும் நான் சொல்லியிருந்த கொஸ்டின் தான். எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது குரல் வெளி விளக்கு, இது நான் சொல்லலை. பட் மற்ற 3 இது சொன்னதான் வந்திருக்கு. அதில் நீங்கள் 2 அட்டன் பண்ணிடுவீங்க. ஓகே. அடுத்தது பாருங்க, மழை வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் கிளியரா தெரியல, சாரி. பட் நான் ரீட் பண்றதை நல்லா கவனமாக கேளுங்க. ஸோ அதை நான் சொன்ன கொஸ்டின் தான். சென்னையில் பண்பாட்டு அடையாளம் இன்றும் நிலைத்திருப்பதை கூறுக, இதுவும் நான் சொன்னதான். திரைப்படத்தின் காட்சியாற்றலை எடுத்து அனுப்பப்படுது, இதுவும் நான் சொன்னதான். தாயும் தந்தையும் படிக்க செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள் அப்படி, இதுவும் நான் சொன்னது தான். 4 சொன்னது இல்லை, 2 எழுதிருவீங்க. அடுத்தது அணி கேட்டிருக்காங்க. அன்பும் மரணும் உடைய தனி பண்பு குரற்பாயில் பயன்படுற அணி. அடுத்து சொற்பொருள் நிலையை சார்ந்த 2 ஏதாவது 1 வந்து நீங்கள் எழுதணும். பாளையம் பாராட்டுதல், பாடான் திணை இல்லாட்டி வெண்பாவிற்கான இலக்கணம், இதை கேட்க நான் நிறைய தடவை சொல்லிக்கிறேன். ஆசிரியப்பாவிற்கான பொது இலக்கணம், வெண்பாவுக்கான இலக்கணம், குரல் வெண்பாவுக்கான இலக்கணம் 3 பாருங்க. அதை கேட்பாங்க அதிகமான. ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. அடுத்து கவிதை நட்பு அல்லது இயற்கை என்னும் தலைப்புள்ள கவிதை. இப்போ 6 மார்க் பார்ப்போம் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. தமிழின் சீரிடம் சிறமேந்து பாடும், இது நான் சொன்ன கொஸ்டின் தான். திருக்குறள் ஒரு வாழ்வியல் இயக்கம், திருக்குறளில் வேணாம்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த கொஸ்டின் வந்து நான் சொல்லியிருப்பேன். திருக்குறள் வந்து மேக்ஸிமம் வேணாம், பட் படிக்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்ந்து என்னும் தலைப்பில், இதுவும் நான் சொல்லியிருந்தது தான். அடுத்த பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல், இது நான் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தேன். அதுவும் கேட்டிருக்காங்க. உரிமை தாகம் கதை வந்து நம்ம சொன்னது தான். கிராமங்கள் தங்கள் முகவரியிலிருந்து வருகிற, இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான். எல்லாமே வந்து சொன்னதான் வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வந்து நீங்கள் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பரை படிக்கணும், மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணணும், அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் தான் அப்படியே வரும்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே இந்த கொஸ்டின் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிக்கணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உள்ளது அப்படியே வரும். ஏன்னா அதெல்லாம் தேடி பிடிச்சி
இதெல்லாம் எக்ஸாம்பிள் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க, இதெல்லாம் தடவை கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சு எடுக்கக்கூடியதான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ நீங்கள் அதை தைரியமாக படிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் தைரியமாக படிக்கலாம், கொஞ்சம் இல்லை நீங்கள் 100% நம்பி படிக்கலாம். ஸோ அதை வந்து படிங்க. ஸோ எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் 12th கன்சிஸ்டன்ஸாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.